3 years ஆன் அண்ட் ஆஃப் பெட்லயே பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க அப்பாவுக்கு வந்திருக்க கூடாது. டாடி, சிவகுமார் சாரு, சூர்யா அண்ணா, கார்த்திக் சார் 3 பேரும் வெளில நின்றுட்டு இருக்காங்க. யாரையாவது கூப்பிட்டு ஷேவ் பண்ணிடுறியா, ஏன்னா அப்போ நான் இன்னும் நல்லா பேச முடியும். கேப்டன் ஏர்போர்ட்ல இறங்கினவரு நேரா விஜயா ஹாஸ்பிட்டல் தான் வந்தாரு. காலில் ஒரு கல்லு மாதிரி குத்தி அது செப்டிக் ஆகி அதை அவர் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாரு. லண்டன்ல வேர்க்கும் சார் அவருக்கு. பக்கத்துல கர்ச்சீஃப் வச்சு தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவாரு. வேர்க்கடலை சட்னி அரைச்சிருமா, 2 தோசை, ஒரு ஆஃப் பாயில்மா போதுமா, நான் சாப்பிட்டேன். இப்பயும் டேடியோட நினைவு நாள் சாமி கும்பிடும் போது அந்த ஒரு தோசை ஊத்தி வைக்காம நான் கும்பிட்டதே இல்லை. நாசர் சார் படம் இருக்குங்களே, எம்டன் மகன், அந்த படம் தான் சார் எங்க அப்பா. அப்பா இறந்த வருடம் 2017, அப்புறம் இறக்கும்போது ஒரு 71-72 வயசு. அது என்ன ஆச்சு ஆக்சுவலா அப்பாக்கு? ஆக்சுவலா டேடிக்கு 40-45லயே சுகர் வந்துருச்சு சார். ஸோ சுகர் அதாவது நான் சொல்றேன்ல, அவர் ஃபுட்டுல ரொம்ப ஃபோக்கஸ் ஆன பர்சனு. ஃபுட்டு ஏன்னா அவருக்கு பேட் வைசஸ் எதுவுமே கிடையாது. பட் என்னன்னா, ஏதோ ஷூட்டிங்கோ கோயிலோ போகும்போது அவருக்கு காலில் ஒரு சின்ன கல்லு மாதிரி குத்தி அது செப்டிக் ஆகி அதுலேருந்து ரூட் காசு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. பட் சின்ஸ் ஹி வாஸ் வெரி பிஸி, அதை அவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி ட்ராவலில் காரில் போயிருந்தபோது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அப்போ இந்த நெக்காண்ட ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருந்துச்சு. இது ரெண்டுமே மைல்டுன்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம். பட் அது கொஞ்சம் 2014ல இருந்து கொஞ்சம் அப்போ அவருக்கு 65-66 அந்த மாதிரி ஏஜ். ஸோ அந்த ஏஜ் ப்ளஸ் சுகரு ப்ளஸ் இந்த ட்ராபேக்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு இருந்தது. பட் லாஸ்ட்டாக ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் அது ஸ்ட்ரோக் இல்லை. டேடி வாஸ் மூவிங், எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். லண்டன் போயிட்டு வந்தார், ஆன் அண்ட் ஆஃப் லண்டனில் இருப்பார். அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. டாக்டர்ஸும் பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 3 monthsக்கு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ரெகுலர் செக்கப்பு எல்லாமே பண்ணுவோம். பட் அந்த ஃபுட்டு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதனால சுகர் தான் மேஜர்ன்னு சொல்கிறாங்க. அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ வீட்டில் தான், ஹாஸ்பிட்டலில் எதுவும் ஆகலை. வீட்டில் இருக்கும் போது தான் ஒரு மேஜர் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி இறந்துட்டாங்க. 2017 ஏப்ரல் 27 சாயங்காலமாக இந்த மாதிரி ஆச்சுன்னாங்க. ஓகே, பட் ஈ ஸ்ட்ரகிள்டு லாட். ஏன்னா எங்கள் டேடியை நாங்கள் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. அவரை மாதிரி ஒரு நீட் பர்சன், ஒரு கிளென்லினஸ்ஸு, அந்த தன்னை சுத்தமாக வச்சுக்கணும், தன்னை சுற்றி இருக்கவங்கள ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு மனுஷனை பெட்டில் நாங்கள் ஒரு 3 years ஆன் அண்ட் ஆஃப் பெட்லேயே பார்த்து அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்க கூடாது. ஆக்சுவலாக வந்திருக்க கூடாது. ஏன்னா அவர் ஹி டிசர்வ்ஸ் a lot more. பட் ஏன் அது ஆச்சுன்னு தெரில. அது காட் இஸ் கிரேட்டு. அவர் டிசைட் பண்ணது நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக நீங்கள் அவரோட பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைக் நீங்கள் தோசை விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி நீங்கள் உங்களோட அவர் மனம் விட்டு பேசின விஷயம் ஏதாவது? எங்கள் அம்மா திட்டுவாங்க, இருந்தாலும் நாங்கள் ஹோட்டல்லேருந்து நைஸாக வாங்கிட்டு அவருக்கு சைடில் கொடுக்கறது அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரும் சரி, என் தம்பி யார் இருந்தாலும் அவர் கண்ணை காட்டும் போதே எங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் என்னமோ எதிர்பார்க்குறாருன்னு. எங்கள் அம்மா ஒரு சைடு திட்டே இருப்பாங்க, நாங்கள் ஒரு சைடு அவருக்கு பிடிச்சதை நிறைய கொடுக்கலனாலும் கொஞ்சமாவது கொடுத்து இது பண்ணுவோம். பட் அந்த தோசை கேட்டது ஏன் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அவர் இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ டாக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க, அம்மா டேடிக்கு இன்னொரு 6 lakhs செலவு பண்ணிங்கன்னா என்னால் இன்னொரு 3 months அவரை இதே மாதிரி பெட்லேயே வச்சிட்டு இருக்க முடியும். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் அவரை அந்த மாதிரி இது பண்ணாதீங்க, அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த 2 வாரத்தில் அவர் கேட்டது பிரியா ஒரு தோசை முருகலா ஊற்றி கூட அப்படின்னாரு. பட் அவருக்கு அந்த ஷோக் ஆகக்கூடாதுன்றதுனால கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தான். ஏன்னா கிறிஸ்பியா வேற கேட்கிறாரு.
கிறிஸ்துவ அப்படி உடைச்சா முறுக்கு மாதிரி வரான். அது வந்து எங்கேயா போய் சோக் ஆகி டேடிக்கு அதனால ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து நான் அதை கொடுக்காம போயிட்டேன். அது கடைசியா அவர் பேசுனது அது தோசைங்கிற போது அது கொஞ்சம் கில்ட்டி ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அப்பா வந்து இறுதி காலம் இப்ப சொல்றேன் நான் ஏதோ ஊசியஸும் டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீங்க ஆமா சக்கரம் வந்து ரீமேக் பண்றாங்க, சூர்யா சார் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா விஜயா ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு வந்து அதான் சொல்றேன் இல்லையா, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டேடி வந்து அவரோட ஒரே சந்தோஷம் என்ன தெரியுங்களா, நாங்க உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறது தான். அந்த ரைல்ஸ் டியூப் சொருக்கும் போது மூக்கு வழியா இன்செர்ட் பண்றது எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அவர் கோஆப்ரேட்டே பண்ணல சார். அது வந்து பேஷண்ட் வந்து அதை முழுங்கினாதான் அந்த டியூப் உள்ள இறங்கும், அந்த எச்ச முழுங்கிட்டே இருக்கணும். பட் அவர் கோஆப்ரேட்டே பண்ணல. கோவம் அவருக்கு, இரிட்டேஷன் வேற, அதை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி நான் சொன்னேன், டாக்டர் ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுங்க, நான் அவரை டியூன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எங்க மம்மி பக்கத்துல இருந்தாங்க. நான் வெளில போற மாதிரி போயிட்டு பரபரன்னு உள்ள வந்தேன். வந்துட்டு டேடி, சிவகுமார் சாரு, சூர்யா அண்ணா, கார்த்திக் சார் 3 பேரும் வெளில நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புது தாட் வந்திருக்கு. சிவகுமார் சார் வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணாரோ அந்த கேரக்டரை சூர்யா சார் பண்றாராம். உன்னோட கேரக்டரை கார்த்தி சார் பண்றாராம். நீ உங்ககிட்ட பேசணுன்றாங்க, நீ வந்து உங்ககிட்ட பேசணும்னா சாப்பிட்டாதான் உனக்கு தெம்பு இருக்கும். 2 பேரையும் வந்து வெயிட்டிங் ஏரியால 3 பேரும் வெயிட்டிங் ஏரியால உட்கார வச்சிருக்கேன். நீ மட்டும் இந்த ரைல்ஸ் டியூப் போட்டினா 5வது நிமிஷம் அவங்களை கூப்பிட்டு வருவேன், நீ தான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் எக்ஸ்பிரஷனை நீங்க பார்க்கணும் சார். சினிமாலாம் தோத்து போயிடும். எப்படி தெரியுமா அவரை ப்ரிப்பேர் பண்றாரு, அம்மா எனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்குமா, அதுக்கப்புறமா ஐயோ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருப்பேனம்மா, இவ்வளவும் பேசுறாரு. டேடி அவங்க கிட்ட மொத்த படமே கையில தான் டேடி இருக்கு, வெறும் ஆக்ட் பண்ண போறாங்க, நீ தான் அதோட கதை திரைக்க வசனம்ன்றனால உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத. 10 மினிட்ஸ் தான் சார் ரைல்ஸ் டியூப் போட்டு ரெடி ஆயிட்டாரு. அதுல இருந்து என்ன டார்ச்சர்னா, எங்க அவங்க வரலையே இன்னும், என்ன ஆச்சு, எல்லாமே அவரோட ஐ எக்ஸ்பிரஷன். நான் தான் ரெடி ஆயிட்டேனே, ஏன் கூப்பிடல, யாரையாவது கூப்பிட்டு ஷேவ் பண்ணிடுறியா, ஏன்னா தாடி இருக்கு அவருக்கு, ஒயிட் ஹேர் இருக்கு, ஷேவ் பண்ணிடுறியா, அப்போ நான் இன்னும் நல்லா பேச முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெடி. அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்கு, போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெடி, என் கையில நம்பர் இருக்கு, நீ கவலையப்படாது. இப்படி அதாவது அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வந்து அவரோட ஆசையா தானே சார், அதோட ஆசையே அதுதான். அதனால அது வந்து அதை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் அவரை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத பண்ணி பார்த்தோம், அவ்வளவுதான். அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத சமயத்துல வந்து விஜயகாந்த் சார் அவருக்குமே அப்ப கொஞ்சம் உடம்பு முடியாது, பட் ஸ்டில் வந்தாரு. அவர் ஊர்லயே கிடையாது. நான் வந்து நைட் ஒரு 7 o'clock போய் பிரேமலதா மேடம் கிட்ட சொல்றேன், அம்மா இந்த மாதிரி வந்து டேடி இப்படி இருக்காரு, கேப்டன் வந்து பார்த்தாருன்னா டேடிக்கும் தான் கூட இருந்தவங்க எல்லாரும் இன்னும் மறக்காம நம்மளை வந்து பார்த்தாங்கன்ற ஒரு இது இருக்கணும். நீ கவலையே படாதம்மா, சார் வந்து வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே டேடியை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றேன். அவர் லண்டன்ல இருக்காருந்தாமா நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால கண்டிப்பா கேப்டன் வந்து பாப்பாருன்னு. அதே மாதிரி காலையில 10 o'clock 7:30 என்னமோ சார் கேப்டன் ஏர்போர்ட்ல இறங்கினவரு நேரா விஜயா ஹாஸ்பிட்டல் தான் வந்தாரு. வந்து பார்த்துட்டு போனாரு. சரத்குமார் சாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தாங்கன்றது மீடியால ஃபிளாஷ் ஆனோன்னா என்டையர் சினிமா பீப்புள் கேம் டு நோ. அப்ப நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. சிவகுமார் சார் வந்தாரு, சத்யராஜ் சார் வந்தாரு. பாண்டவர் பூமி அந்த படத்துலயுமே பாண்டவர் பூமி எல்லாம் பயங்கரமா கேட்கும், ஒரு ஏன் இவரு இப்படி யோசிக்கிறாரு, அவ்வளோ வெஞ்சன்ஸ் சாவர வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டு அதை வெடிச்ச உடனே தான் அவர் உயிரே போகும். சோ அவ்வளோ கோவம் எங்கேருந்து வந்துச்சாங்க. அப்படியே எல்லாருமே ஒரு அமைதி பூங்காவா இருப்பாங்க. அதுல நம்ம டேடி ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிக்க தோணுங்களா மேம்? சில படங்கள் இப்ப இந்த மாதிரி இப்ப சொல்லிக்கிற பாண்டூர் பார்த்து உங்க ரியாக்ஷனே மாறிடுச்சு போது. அந்த மாதிரி சில படங்கள் அப்பாவை பார்க்கும்போது வந்து வீட்டுல படத்தை பார்த்துட்டு அப்பா கிட்ட பேசுவீங்க, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் எப்ப பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏதாவது இல்ல இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேன்னு சொல்ற காலகட்டத்துல அந்த படம் எல்லாம் வரல. சின்ன பசங்க நீங்க எந்த சைட்ல இருந்து கேட்டீங்கன்னாலும் வந்து
வந்து இங்க வீட்ல வந்து பேசும்போது எவ்ரிதிங் வில் பி ஜெனரல் டாபிக் தான். டாடி இது சூப்பரா இருந்தது டாடி, பசங்களாம் சொன்னாங்க டாடி ரொம்ப நல்லா சொல்லுவீங்களா பண்ணி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து சொல்லிடுவோம். மத்தபடி ஆனா எங்க டாடி யாராவது திட்டினாங்கன்னா நாங்க தான் முதல் ஆளா யோசிச்சுன்னு சண்டைக்கு போவோம். அவ்வளவுதான். சண்டை கட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணிருக்கோம் சார். அதெல்லாம் சும்மா கிடையாது, அதெல்லாம் இறங்கி செய்வோம். ஆனா என்னன்னா ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் எங்க டாடியை பத்தி. நீங்க ஒரு ஃப்ரேமை வச்சு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது. அது அந்த அந்த வயசுல அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. இப்ப எங்களுக்கு தெரியுது திஸ் இஸ் கேரக்டர், இது பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு தெரியுது. சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி தியேட்டர்ஸ்ல போகும்போது இப்ப பெரிய பெரிய ஹீரோஸ், ரஜினி சார் மாதிரி ஹீரோட, ரஜினி சார் படமே எவ்வளவு படம், அந்த வந்து அகைன்ஸ்ட்ல சிவா அந்த படத்துல கடவுளே, நாங்க மொத்த ஃபேமிலி உட்காந்துருக்கோம். நானு, என் தம்பி, டாடி, மம்மி, எங்க டாடியோட மம்மி, எங்க மம்மியோட மம்மி கமலா தியேட்டர்ல பாத்துட்டு இருக்கோம். இப்பயும் ஞாபகம் இருக்குது, யாரா டைகர், என் வீட்டு நாய் பேர் கூட டைகர். இந்த டயலாக் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை சொன்ன உடனே தியேட்டர்ல கேட்டாங்க பாரு கேள்வி. டாடி பின்னாடி உட்காந்துருக்காரு, இந்த பாக்ஸ் ரூம்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கத்துற புரியுது ரஜினி சாரோட இதுன்னு. ஆனா எங்களுக்கு ஐயோ கடவுளே எதுக்குடா டாடி இப்படி திட்டுறாங்க அப்படின்னு. ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அப்போ ஒருத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அது ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இப்ப எங்களுக்கு புரியுது. முனி ஒரு இன்னொரு ரீஎன்ட்ரி மாதிரி இந்த காமெடி ரோல்ஸ் பண்ண சொல்லும் போது இப்ப லாரன்ஸ் சாரோடைய அப்பாவா பண்றாங்க. எப்படி மனோரமா ஆச்சி பேரா பண்ணிருக்காங்க, சச்சு அம்மா பண்ணிருக்காங்க, சுஜாதா அம்மா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கோவை சார்ல அவங்க வந்து பேரா நடிக்கிறாங்க. ஒரு டிஃபரெண்டான ஒரு காம்பினேஷன். நல்ல ஒர்க்கா இருக்கும் அந்த படம், நல்ல ஒர்க்கா இருக்கும் அந்த படத்துல. வந்து ஒரு பெரிய இன்னைக்கு கூட சார் வந்து எத்தனையோ இடம் எடுக்கிறாரு, எத்தனையோ எல்லாத்துலயும் இன்னைக்கும் வந்து அவரோட ஞாபகார்த்தமா அவரோட போட்டோ பண்றாரு. அது வந்து இட்ஸ் வெரி ஹானர்ட், வி ஆர் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, அந்த படத்தோட அவர் இறந்துட்டாருன்னு க்ளோஸ் பண்ணாம இப்பயும் அம்மானா கோவை சார்ல அம்மா தான், அதுக்கப்புறமா டாடினா இவரு தான் அப்படின்னு அந்த போட்டோ வச்சு அதை கண்டினியூ பண்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேசிங் ராஜா அகைன் அது ஐ திங்க் அப்பா பண்ண அந்த படம், இப்ப வாய் மூடி பேசி முன்னாடி பண்ண படம் அது. ஆமா, அதுல வந்து தாத்தாவா பண்றாங்க விமல் சார். அதான் சொன்ன மாதிரி அங்க ஆரம்பிச்சு விமல் சார் வரைக்கும், சிவா சார் ஆரம்பிச்சு விமல் சார் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. ஆமா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கிளைமேக்ஸ்ல கங்னம் ஸ்டைல் பாட்டுக்கு வந்து அப்பா டான்ஸ் ஆடுறா. ஏன்னா அது கிளைமேக்ஸ் எழில் சார் சொல்லிருக்கேன் பேசும்போது, சும்மா கேட்டு பார்த்தோம் சார் ஆடுவாங்க பார்த்தா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சூப்பர் அமைஞ்சிருச்சு இது. கண்டிப்பா அந்த படம் எப்படி இருந்தது? அன்எக்ஸ்பெக்டட். அந்த கந்தம் ஸ்டைல் டான்ஸ்னா கடைசியில வந்து அது எவ்வளவு ஃபேமஸா இருந்தது. அவர் டாடியோட சேர்ந்து அதுமே ஆக்சுவலா அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு சார். நான் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மேபி அவரு வந்து ஒரு ஜென்டல் மூவ் தான் கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் சார் எனக்கு இப்ப 1000 படங்கள் நம்ம அப்படி பேச முடியாது. கண்டிப்பா. அப்ப ரொம்ப பிஸியஸ்ட் ஆக்டரா அந்த டைம் பீரியட், அந்த 80s 90s தான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க ரொம்ப வயசு, உங்களுக்கு டீனேஜ்ல தான் இருந்திருப்பீங்க ரெண்டு பேருமே, நீங்களும் சரி தம்பியும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலியில அதை பாத்துக்கிறதுன்றதெல்லாம் பாசிபிள் கிடையாது. பட் ஹோம் மேக்கரா இருந்து சமாளிக்கிறதே கஷ்டம் அம்மா. பட் அவங்களுமே ஒரு எம்ப்ளாயி, எப்படி மேனேஜ் பண்ணாங்க? எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்பாவுக்கு? டு பி வெரி ஃப்ராங்க் சார், அதாவது சொல்றேன்ல, டாடி மம்மின்றது வந்து வேறையே கிடையாது சார். டாடி வந்து ஒரு லவ்விங் ஹஸ்பண்டு, பயங்கர கேரிங் ஹஸ்பண்டு. அவர் என்ன பிஸியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட இன்டிமெசி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனிதிங் குட் ஆர் பேட், எனிதிங் அவங்களோட டைம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கள் டேடியை கேட்காம எங்கள் அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மாவை கேட்காம எங்கள் அப்பா எதுவுமே பண்ண மாட்டார். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்னா, எங்கள் மம்மி ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா எங்கள் அப்பா சேர் போட்டு வெளில உட்காந்துருப்பார். அவங்க வர்றதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்த உடனே ரெண்டு பேரோட டிஸ்கஷன் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இந்த குடும்பம்ன்ற மாதிரி, எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் they'll proceed. நீங்களும் சரி உங்க தம்பிக்கும் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? அப்பாவுடைய முடிவு என்னவா, அவரோட ஆசை என்னவா இருந்துச்சு? சார் நாங்க அது ட்ரை கூட பண்ணல சார். எங்களுக்கு அது மாதிரி ஒரு திங்கிங்கே கிடையாது. நானும் கிடையாது, என் தம்பியும் கிடையாது. அப்பாவுக்கு நினைப்பு இருந்ததா? அதாவது என்ன, இந்த மாதிரி ஒரு டாடி வந்து இந்த வீடையே பிரிச்சதே அதுதான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எங்களுக்கு வரவே கூடாதுன்றது தான் அவரோட தாட் ப்ராசஸே.
படிச்ச வேலைக்கு போனோமா அதுதான் அவரோட போக்கஸே தவிர படிச்சதுக்கு அப்புறம் கூட சினிமாக்குள்ள வரணும்னு விருப்பப்படல தலைமுறைக்கு. எங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கருப்பா இருந்தது கல்யாணம் ஒரு முகம், சரிங்களா? சொன்ன மாதிரி ஒரு மிடுக்கான தோற்றம் இருக்கிறத தாண்டி வந்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த முடி. அது கடைசி வரைக்குமே அந்த முடி வந்து அவ்வளவு அடர்த்தியான, இன்றைய காலகட்டத்துல வந்து 20 வயசுல எல்லாருக்கும் என்ன ஆகுது தெரியுது, பசங்க பொண்ணுங்கன்னு அந்த அந்த பாகுபாடு எல்லாம் கொட்டுது எல்லாருக்குமே. அந்த முடியை அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு கடைசி வரைக்கும்? உங்களுக்கு அந்த முடியை பத்தி நீங்க என்னைக்கா பாராட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா சார் அவர் வந்து பர்சனல் கேர், இது ஃபேஷியல் பண்றது, பெடிக்யூர் பண்றது, ஹேர் இது பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஜென்ரல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாரு. எப்ப ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் தலைக்கு குளிச்சுட்டு தான் வெளில வருவாரு. இதுக்கு ட்ரையர் கூட அவர் யூஸ் பண்ணது கிடையாது. அவர் எப்போதுமே வந்து அந்த சுடு தண்ணியும் யூஸ் பண்ண மாட்டார், சில் தண்ணி தான் யூஸ் பண்ணுவார். எத்தனை மணி ராத்திரி வந்தாலும் சில் தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவார். என்னன்னா சாப்பாடுல கொஞ்சம் கவனமா சாப்பிடுவார் சார். கீரை கண்டிப்பா இருக்கணும் அவருக்கு, பருப்பு டால் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் இருக்கணும். அந்த மாதிரி ஃபுட்டு வெரைட்டிஸ் வந்து பார்த்து சாப்பிடுவார். அது அவர் சாப்பிட்றத பார்க்கறதே ரொம்ப அழகா இருக்கும். அது நம்மளுக்கு வைக்கிறாங்களா வைக்கலையான்றது செகண்ட் கொஸ்டின். பட் ஏன்னா அவர் சாப்பிடும் போது நாங்கெல்லாம் சுத்தி உக்காண்டிருப்போம். டேடி சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமா அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அவர் சாப்பிடும் போது அந்த தயிர் சாதம்னா அது கூட ஒரு ஊறுகாய், ஒரு மாம்பழம், அது அந்த காம்பினேஷன் இருக்கணும். அதே மாதிரி அப்பளம்னா எல்லாரும் வந்து அந்த ரவுண்ட் அப்பளம் ரொம்ப சாப்பிடுவாங்க. எங்க டேடிக்கு அந்த அப்பளம் பிடிக்காது. எங்க டேடிக்கு அந்த மிளகு போட்டு நீட்டு அந்த ஓவல் ஷேப் அந்த அப்பளம் தான் பொரிச்சுக்கணும். அதாவது மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு டபுள் ஃப்ரை இருக்கணும், பிளஸ் அப்பளம் இருக்கணும். இந்த மாதிரி அவர் வராரு அப்படின்னா கீரைன்னா நெய் ஊத்தாம சாப்பிட மாட்டார், நெய் ஊத்தி தான் சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட்ற போர்ஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதை பார்க்கும் போதே ஒரு அழகா இருக்கும். டேடி சாப்பிட்டுருக்காருன்னா அவ்வளோ அந்த ரசிப்போம் நாங்களாம். இத்தனைக்கும் ஃபேமிலி தான் இருந்தாலும் எந்திரிக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பாரு. அந்த மாதிரி அந்த டேபிள் மேனர்ஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். ஹவு டு பிஹேவ், எப்படி இந்த சொசைட்டில எப்படி மிங்கிள் ஆகணும், எந்த இடத்துல நம்ம வி ஷுட் டேக் பேக், எந்த இடத்துல முன்னாடி போய் நிற்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் வந்து சாப்பாடு. அடுத்தது வந்து நம்ம கூட வேலை செய்யறவங்கள எப்படி பார்த்துக்கலாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். டேடி சைடு கோவப்படுவாரு, திட்டுவாரு, அதெல்லாம் ஒரு பார்ட்டா இருந்தாலும் அந்த டைம்க்கு அவரு சாப்பிட்றாரோ இல்லையோ, டிரைவர்ஸ் சாப்பிட்டாங்களா, மேக்கப் மேன் சாப்பிட்டாங்களா, டீ வந்துதா, அதை ரொம்ப கவனிச்சு பார்ப்பாரு. அந்த சாப்பாடு ரொம்ப சுட சுட இருக்கணும்னு நினைப்பாரு. அஃப்கோர்ஸ் அவருக்கு சாப்பாடு கொதிக்க கொதிக்க இருக்கணும். இந்த ஏசி ஓடிட்டு இருக்கும். ஆனா அவருக்கு இந்த லண்டன்ல வேர்க்கும் சார் அவருக்கு சாப்பிடும் போது. அதான் அவங்க மருமக வந்து கொதிக்க கொதிக்க செஞ்சு அவர் வராருன்னு போது தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. லண்டன்ல அவ்வளோ இதுலயும் வந்து கரெக்டா அந்த நெத்தியிலேருந்து அப்படியே பக்கத்துல கர்ச்சீஃப் வச்சு தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவாரு. எப்படி அங்க வேர்க்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த சாப்பாடுன்னா அவருக்கு சாப்பாடோட ரியாக்ஷன். அதே மாதிரி சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் வேர்டு அப்ரிஷியேட் தான் பண்ணுவாரு. செம்மையா இருக்குமா அந்த தோசை பிஞ்சு, அதை வந்து ஆல்ரெடி கொதறி வச்ச மாதிரி தான் இருக்கும், சான்ஸே இல்லைம்மா. அந்த மாதிரி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு கடைசியா சொல்லுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் உப்பு குறைச்சிருக்கலாமோ, இன்னும் நல்லா அந்த இன்னும் டேஸ்டா தான் மீன் குழம்பு, சான்ஸே இல்லை. அது மாதிரி எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸா தான் சார் பேசுவாரு. நெகட்டிவா வந்து எடுத்தோடனே நோ முடியாது அந்த மாதிரி விஷயமே அவர் ட்ரை பண்ணதான் சொல்லுவாரு. இதை வேணா நெக்ஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருமா, அப்போ நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி டேடி வராருனாலே வந்து நைட்டு நடந்து இங்கேருந்து என் வீடு KK நகர், இங்கேருந்து வாக்கிங்ல வருவார். நைட்டு வந்த டேடி வர்றாருன்னா 2 தோசை, ஒரு ஆஃப் பாயில், ஒரு சட்னி, மெனு சொல்லிடுவார் அவரு. நீங்க டிசைட் பண்ணக்கூடாது என்ன செய்யணும்ன்றது. அவர் சொல்லிடுவார், வேர்க்கடலை சட்னி அரைச்சிருமா, 2 தோசை, ஒரு ஆஃப் பாயில்மா, போதுமா, நான் சாப்பிட்டு வந்துடுவேன். இங்கேருந்து நடந்து வந்து சாப்பிட்டுட்டு நடந்து வருவார். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு விருந்து வைக்க போறோம் அப்படின்னா அவர் சொல்லிடுவார், இதுக்கு இது காம்பினேஷன், இப்படி சமைச்சு இப்படி வைங்க, வந்துடுறேன், அவ்வளோதான். அதனால அது கரெக்டா போயிட்டு இருக்கோம். எங்க பாட்டி விமலா பாட்டின்ட்டு, அவங்கதான் சாரோட PA. அவங்களுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டோம். சப்பாத்தினா அதுக்கு சிக்கன் குருமா இருக்கணும், அது பிரெயின் ஃப்ரை, மண்ணீரல் ஃப்ரை பண்றோம்னா அதுக்கேற்ற கிரேவி செய்யணும். அந்த மாதிரி இங்கேருந்து மெனு வரும், நம்ம செஞ்சு மட்டும் தான் வைக்கணும்.
அதனால அதெல்லாம் சாப்பாடு ரொம்ப இஷ்டம் சார் அவருக்கு. இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப ஆசை. இல்ல நீங்க சொல்லும்போது எல்லாமே பார்த்து ஏன்னா பார்த்து தோசைன்னும் போது நான் ஏன் அவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, அவரு பெட்ரிடன் லாஸ்ட் மினிட்ல அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, பிரியா ஒரு முருகலா ஒரு தோசை ஊத்தி கொடுமான்னு. பட் ஆக்சுவலா கொடுக்க கூடாது, ஏன்னா அவர் இஸ் இன் ரைல்ஸ் டியூப். அப்படி இருக்கும்போது கொடுக்க கூடாது. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹர்ட்டிங். டாடி கடைசி கேட்டு நம்ம கொடுக்கல, அவர் சாப்பிட அதை நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா ஊத்தி கொடுப்பேன். அந்த தோசை வந்து எப்பயுமே என் மைண்டுக்குள்ள வந்து அந்த தோசையை பார்க்கும் போதெல்லாம் டாடி தான் ஞாபகம் வரும். அவர் கடைசியா கேட்டு நம்ம கொடுக்காம போயிடுவோம். ஏன்னா மெடிக்கல் கண்டிஷன் அப்படி கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா அவர் கேட்கும் போது நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா லாஸ்டா கேட்கிற விஷயங்கள் வந்து அப்ப நமக்கு அந்த டாடி கம்முன்னு இருங்க டாடி, இப்ப நீங்க அதை சாப்பிடக்கூடாது டாடி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல கன்வின்ஸ் பண்ணிட்டோம். பட் இப்ப வரைக்கும் அந்த தோசையை பார்க்கும் போது, இப்பயும் டேடியோட நினைவு நாள்னு நம்ம சாமி கும்பிடும் போது அந்த ஒரு தோசை ஊத்தி வைக்காம நான் கும்பிட்டதே இல்லை. நாசர் சார் படம் இருக்குங்களே, எம்டன் மகன், அந்த படம் தான் சார் எங்க அப்பா. அந்த மண்ணீர்ல சாப்பிட்டே ஆகணும். என் தம்பியும் நானும், ஆமா, அதை பார்த்தாலே அலறுவோம். ஆனா அது சாப்பிட்டே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்றாரு. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. இப்போ டாக்டர் சொல்றான், நீங்க ஏன் மண்ணீர் சாப்பிட்ற, பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும், நான் அதை சாப்பிடுறேன். இப்போ இதை தான் டேடி அப்ப சொன்னாருன்றது இப்போ நாங்க ரிகலெக்ட் பண்றோம். பட் அந்த மாதிரிதான் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கரெக்டான விஷயங்களை வாங்கி தருவாரு. நாங்க நல்லா சாப்பிடணுன்றதுல அவரு ரொம்ப க்ளோஸ் மானிட்டர் பண்ணுவாரு. நிறைய படங்களை பார்த்திருக்கோம். அப்பா வந்து அந்த நகைகள் நிறைய போட்டுட்டே நகை பிரியரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். நகைனா ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆர்டர் பண்ணி தான் போடுவாரு. ஆர்டர் பண்ணி அந்த அந்த இதுதான் யூஸ் பண்ணுவாரு. செயின் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். வாட்ச் போடுறது ரொம்ப பிடிக்கும். வாட்ச்னா அது கோல்டுல தான் இருக்கணும். இந்த ஸ்ட்ராப்லாம் போட மாட்டாரு, லெதர் ஸ்ட்ராப்லாம் போட மாட்டாரு. அது மாதிரி அவரோட காஸ்டியூம் சென்ஸ் மேக்சிமம் படத்துல வேஷ்டி சட்டையில தான் பார்த்துருப்பீங்க. ஆனா ரியல்ல வந்து அவர் ட்ரெஸ் பண்ணாருன்னா அப்படி ட்ரெஸ் பண்ணுவார். அந்த மாதிரி காம்பினேஷன் யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்குவாரு. தனக்கு தேவையான பொருட்கள் இப்ப சொன்ன மாதிரி காஸ்டியூம் எல்லாமே அவர் தான் செலக்ட் பண்ணுவாரு. அவரு தான் செலக்ட் பண்ணுவாரு. அவர் தான் போவாரு டெய்லர் கிட்ட போய் உக்காந்து பேசி, ஷூ கூட அவருக்கு வேணும்ன்ற மாதிரி போய் அதுக்குன்னு ஒரு கடை வச்சிருப்பாரு அவரு. அந்த கடைக்கு போய் தான் தைச்சி எடுத்துட்டு வருவாரு அவருக்கு. ஏன்னா அவரோட சைஸ், கால் சைஸ் கொஞ்சம் பெருசு. அதனால ஜென்ரலா ஷாப்ஸ்ல உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அதுல பெஸ்ட் என்னவோ அதை பார்த்து அவரு கண்ணில் மட்டும் எப்படி அது மாட்டோடனே நமக்கு தெரியாது. அதே மாதிரி போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் அவர் ஷாப்பிங்கே பண்ண முடியாது. மேக்சிமம் 10 minutes. இங்கேருந்தே சொல்லிடுவார், இந்த கலர் எடு, இந்த கலர் எடு, இந்த கலர் எடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பில் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பார். எங்களுக்குமே எங்க மம்மிக்கும் சரி எங்களுக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறது அவ்வளோதான். சைஸ் மட்டும்தான் அவரோட கன்சர்னா இருக்குமே தவிர மற்றபடி செலெக்ஷன் அவர் தான் இருக்கும். நீங்களும் சரி உங்களோட தம்பியும் சரி 2 பேருக்குமே வந்து அந்த முருக பக்தர் அப்பா இல்லையா? 2 பேருக்குமே அந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க. ஆமா, முருகர் பக்தர்ன்றதை விட டேடி அப்போ வந்து மம்மி கன்சீவ் ஆகும் போது டேடி வந்து வேண்டிக்கிட்டதே வந்து வடபழனி முருகர் கோயிலுக்கு தான். ஆனவனு ஷூட்டிங்காக வர்றது, டு கெட் ஹிம்செல்ஃப் டெவலப். கோடம்பாக்கம்ல பழவந்தாங்கல்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து அப்போ வந்து இங்க குதிரை வண்டிலாம் இருக்குமாமே, அதுல ஏறி வருவாங்க. இங்க வந்து முருகர் கோயில்ல வேண்டிக்கிட்டதுனால எனக்கு சண்முக பிரியா, தம்பிக்கு சரவண பிரியன் அப்படின்னு தான் பேர் வச்சாரு. உங்களோட லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? உங்களோட லவ் மேரேஜ் தான் சார். ஆனா டேடியோட அப்ரூவலோட பண்ணதுதான். சூப்பர். சோ அது அப்பா எதுவுமே முழு ஆதரவு. அதான் சொல்றேன் இல்லைங்களா, டேடிகிட்ட வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது 1-on-1 கான்டாக்ட்ல தான் பேசி, ஸோ எல்லாமே நல்லபடியாக அவர் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை 2 பேருக்கும், பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த கிரெடிட்ஸ் வந்து அவரு தான் சேரும். உங்களுடைய கணவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ we were working together. அதனால அவரோட இப்போ வந்து ஓன் பிஸ்னஸ். நாங்கள் 2 பேருமே லண்டன் போயிட்டோம். டேடி 2010 போது ரிட்டர்ன் வந்துட்டோம். அந்த அப்புறம் வி ஸ்டார்டட் அவர் ஓன் பிஸ்னஸ். நான் வந்து இப்போ கரண்டாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஹலோ டாக்டர் அப்படிங்கிற டீமில் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறேன்.
ஸோ அவரோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒருத்தர் வந்து பிடெக் முடிச்சுட்டு ஹி இஸ் மேரிட் அண்ட் ஹி இஸ் இன் லண்டன். பார்த்தா உங்களை பார்த்தாலே தெரியல. தம்பிக்கு 2 ஆம்பளை பசங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து யூனி படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இயர் 13 படிச்சிட்டு இருக்காரு. அவங்க பார்ன் அண்ட் பாட்டப் இன் லண்டன், 2 ஆம்பளை பசங்களும். என் பசங்கள்ல ஒருத்தர் கல்யாணம் ஆகி லண்டன்ல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு உங்களோட இருக்காரு. ஆமா எங்களோட இருக்காரு. நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து வினு சக்கரவர்த்தி ஐயாவுடைய சினிமாக்கு அவர் கொடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் சொல்லலாம். கண்டிப்பா சார். 77ல இருந்தே அவரு ஆல்மோஸ்ட் கன்னட ஃபிலிம்ல எடுத்த கூட 2014-15 வரைக்குமே அவருடைய பங்களிப்பு உண்டு. கண்டிப்பா ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ரைட்டராவும் வந்து நிறைய பங்களிப்பு தமிழ் சினிமால இருக்கு. ஒரு மறக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவரு. கண்டிப்பா. அவரு குறித்து அவருடைய மகள் தவிர அவர் யாரு இன்னும் சிறப்பா சொல்ல முடியும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது மதுவீரன் சார்பாக. தேங்க்யூ so much.